சிகரெட் குடிக்கிறாங்க. இதை நிறுத்ததுக்கு ஒரு இது சொல்லுங்க. எனக்கு வாமிட்டிங் வர அளவுக்கு இருக்குன்னா என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. இப்படி ஒரு நண்பன் மாறிட்டாவே நான் கட்டாயம் மாட்டாரு, நான் வாங்கிக்கணும் தான் வந்திருக்கிறேன். இது வந்து நம்ம உடம்பையே மனசையுமே சேஞ்ச் பண்ணுற விஷயம் எதுன்னா ஈஸியாக வந்து லேப்டரைட் ஒன்று, இன்னொன்று வந்து நம்மளுடைய ரேக்கி. ஒரு சரணம் என்ற எழுதின பிள்ளைகளும் மற்றும் உலக மக்கள் எல்லாரும் எல்லா வளமும் பெற்று சொத்தோடு வாழணும்னு நம்ம வேண்டிக்கிறேன். இன்றைக்கி ஒரு நல்ல கேள்வி அது. புகைப்பிடிக்கிறத எப்படிமா நிறுத்தலாம்? அதாவது மகனும் புகைப்பிடிக்கிறான், என்னுடைய ஹஸ்பண்டும் புகைப்பிடிக்கிறாரு, வீட்டில் ஆம்பளையெல்லாம் புகைப்பிடிக்கிறாங்க, அதாவது சிகரெட் குடிக்கிறாங்களாம். சிகரெட் குடிக்கிறாங்க, இதை நிறுத்ததுக்கு ஒரு இது சொல்லுங்க அப்படின்ட்டு. நல்ல கேள்வி. நிறையா பேர் அது எப்படின்னா ஸ்டைலுக்கு குடிக்க பழகி அது பழக்கமாகி போட்டது. அதை வந்து எப்படின்னா ரொம்ப ஈஸியாக நிப்பாட்டலாம். அதுக்கு பதில் வேறு ஏதாவது ஒரு சின்னதாக அதுக்கு முன்னால் கடலை மிட்டாயை சொல்லுவாங்க. கடலை மிட்டாய் போட்டால் கூட அந்த ஃபீலிங் வராது அப்படின்னு எங்கள் ப்ரொஃபஸர் சொல்லியிருக்காரு. அந்த காலத்தில் அப்படி பழகணும் அப்படின்ட்டு. அது எவ்வளோ பெரிய இன்ஜுரியஸ். அதை விட புகைப்படுத்த இன்ஜுரியஸ் ஹெல்த்து வேறு போட்டாங்கன்னா அவங்க எவ்வளோ தைரியமாக விற்கிறாங்கன்னு பாருங்கள். அது போட்டுகிட்டே விற்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி இந்த புகைப்பிடிக்கிறது வந்து வெளியே வர்றது வந்து ஒரு சாதாரண நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். டக்குன்னு அப்படி விட்டுட்டு போயிருக்கவங்கன்னு நான் பார்த்துருக்கேன். ஆனால் அதனால பல இதய விஷயங்கள் வருது. அந்த நிக்கோட்டின் வந்து எவ்வளவு கெடுதலை உண்டு பண்ணுதுங்கிறது அவங்களுக்கு புரியாது. ஏன்னா ஒரு பழக்கத்துக்கு அடிமையானதுக்கப்புறம் அதுலேருந்து வெளியே வருதுங்கிறது அது நினைக்கிறதே இல்லை. நினச்சிட்டாங்கன்னா விட்டுருவாங்க. அது முதல்ல நினைக்க வைக்கணும். நினைக்க வைக்கிறது ஒன்று, அதுக்கப்புறம் அது வந்து பிடிக்காமையே போயிடுது. எனக்கு ஒரு அனுபவம் அதில் தோணுது. நான் அப்போ போரூரில் நான் சொன்னேன்ல, வீரஞ்சால இருந்தேன். அப்போ ஒரு நம்ம டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட்லேருந்து என்கிட்ட கற்றுக்கிட்டு போனவுடனே வந்து ஒரு வாரம் கழிச்சு அந்த பிள்ளைங்க வந்து அம்மா உங்களுக்கு பார்க்கணுமானாங்க. அந்த பிள்ளைங்க நான் ஏதோ ஒரு டூர் செங்கல்பட்டு ஒரு டூர் போயிருந்தேன், வந்துட்டு போயிட்டு வந்தேன். வந்த உடனே என்னை பார்க்க வந்தாங்க. பார்க்க வந்துட்டு அம்மா ஒரு பெரிய அதிசயம் என்னென்னா 20 வருஷமாக என் ஃப்ரெண்டு வந்தும்மா என்னென்னா தண்ணி அடிக்கிறாப்புல, செருப்பு குடிச்சாப்புல, இப்போ என்னன்னா ரொம்பவே பிகப் பண்ணுறாம்மா. உங்கள்கிட்ட தீச்சு வாங்கிட்டு வந்துக்கிட்டு அப்படின்னா அவர் வாங்கலை. இன்னும் அவர் சொல்லுங்க என்ன அப்படி இது பண்ணுவீங்க? எனக்கு புரியாது. நிறையா பேர் வாங்கிக்கிறாங்க, இதுக்கு மட்டும் என்னன்னு நான் நினச்சேன். அப்போ அவர் சொல்கிறாரா, அது பக்கத்தில் போகிறப்ப எனக்கு வாங்கி வருதுமா, அந்த மாதிரி ஆயிடுச்சுமா எனக்கு அப்படின்னு சொன்னோடனே, அதாவது அந்த தண்ணியே, அதாவது நிறையா வந்து லிக்கர் அடிக்டாக இருந்த மனிதன் ஒரு வாரத்துக்குள்ள அந்த செல்ஃப் ரேக்கின்னு ஒன்று சொல்லிக் கொடுப்போம். அதை பண்ணதில் அந்த பிள்ளைக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போ 20 வருஷத்துக்கு மேலே நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதை எனக்கு வாமிட்டிங் வர அளவுக்கு இருக்குன்னா என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. இப்படி ஒரு நண்பன் மாறிட்டாவே நான் கட்டாயம் மாட்டாரு, நான் வாங்கிக்கணும் தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னாப்புல. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. அதை விட பெரிய பெரிய விஷயங்கள்லாம் சொல்லிச்சுங்க அதுங்க டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட்டில். அந்த மாதிரி அதிசயமான விஷயங்கள்லாம் சொன்னாங்க. என்னென்னா வாட் ஐ எம் டெல்லிங் இஸ், நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். நினைச்சிட்டாங்கன்னா விட்டுருவாங்க. அந்த நினைக்க வைக்கணும், அப்புறம் விட வைக்கணும். இதுக்கு தான் இப்போ நம்ம ஆராய்ச்சி. புரிஞ்சிச்சுங்களா? இப்போ நினச்சி அதை விடுறதுக்கு நமக்கு என்னென்னா பாஸ்ட் ஃப்ளவர் என்னன்னு பார்ப்போம். வால்நட், ஸ்கிராந்தஸ், அக்ரிமனி. இந்த இன்னைக்கு வர இது கடைசி சிகரெட், அப்புறம் நான் அடுத்த சிகரெட் குடிக்க மாட்டேன். இந்த இன்னைக்கு நான் கடைசி நாள், அடுத்த நாள் நான் குடிக்க மாட்டேன். அந்த கதை தான் இல்லை. அந்த மாதிரி இந்த 3 வால்நட், ஸ்கிராந்தஸ், அக்ரிமனி இதை போட்டுட்டாங்கன்னா அந்த புகைப்பிடிக்கிற பழக்கம் வராது. ஓரளவுக்கு மனசு வந்து தெளிவு வந்துடும். கட்டாயம் ஆர்கேஞ்சல் ரஃபேல் கூப்பிட்டு பாருங்கள். ரஃபேல் இஸ் அவர் ஒரு அருமையான ஏஞ்சல். அந்த ஏஞ்சலை கூப்பிட்டிங்கன்னா, ரஃபேல் ஏஞ்சலை கூப்பிட்டிங்கன்னா நல்லா ஹெல்ப் பண்ணி நிறுத்தத்துக்கு வழி பண்ணுவாங்க. நம்பர் சொல்லுவோமா? 122714. 1 நம்பர் 227114. இந்த நம்பரை வச்சுக்கணும். ஆச்சா? அடுத்தது த பெஸ்ட் ஒன் இருக்க பயோடிஸ்க். இந்த பயோடிஸ்கில் நீங்கள் தண்ணி அதுக்கு மேலே வச்சு பண்ணலாம், கழுத்தில் போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த எனர்ஜி பெண்டன்ட் இது ரொம்ப 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 நல்லா இதுக்காக கேட்கும். லாவா பெண்டன்ட், எனர்ஜி பெண்டன்ட்டு. இந்த எனர்ஜி பெண்டன்ட்டை போட்டாலுமே கேட்கும். அதோட பெரிய ஒரு விஷயம் இருக்குது எப்படின்னா லேப்டரைட். இது டம்பிள்ஸ்லேயும் கிடைக்கும், சின்னதாகவும் கிடைக்கும். இந்த லேப்டரைட் வந்து எப்படின்னா ஒரு புத்தியில் நமக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கறதுக்கு லேப்டரைட்.
இந்த லேப்ரைட் வந்து அவ்வளோ ஒரு அருமையான ஒரு ஸ்டோன். இந்த ஸ்டோனை வச்சுக்கிட்டு நீங்கள் இதை தண்ணியில் போட்டு கட்டாயமாக லேப்ரைட் இஸ் தி ஸ்டோன் ஃபார் தீஸ் அன்வான்ட் வந்து ஹேபிட்ஸ்க்கு, இந்த அன்வான்ட் ஹேபிட்ஸ்க்கு. இதுக்கு என்னென்னா நீங்கள் வந்து எந்த சாமி வேணுமாலும் கும்பிடலாம், எந்த இது வேணுமாலும் வச்சுக்கோங்க மந்திரங்கள். ஆனால் இதுக்கு முத்திரை மட்டும் இந்த மாதிரி இருக்கணும். இந்த ரெண்டு இந்த மடக்கல் இருக்கணும். இந்த மடக்கல் இது மேலே ரெண்டையும் பிடிச்சிக்கணும். அப்புறம் இதை மடக்கிடணும். இங்கே பாருங்கள், நான் இந்த ரெண்டையும் இந்த இந்த இடத்த சேர்க்கணும். அப்புறம் இது ரெண்டையும் சேரணும். சேர்ந்து அப்புறம் இந்த மடக்கு இப்படி வச்சுட்டிங்கன்னா இந்த பாருங்கள், இப்படி பார்க்குறப்ப ஒரு பிரமிடு. அப்புறம் இந்த ரெண்டையும் இப்படி சேர்த்துட்டு இப்படி பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஹார்ட்டு கிடைக்கும். ஒரு ஹார்ட்டும் ஒரு பிரமிடும் வந்துடும். இல்லை இப்படி வச்சு பார்க்குறப்ப ஒரு ஹார்ட்டு ஒரு பிரமிடு. இது பாருங்கள், கீழே ஹார்ட், நான் ஹார்ட் வழியாக பார்க்குறேன், ஒரு ஹார்ட். அதுக்கப்புறம் இந்த ஹார்ட் வழியாக நான் பார்க்குறேன், இது ஒரு பிரமிடு. இந்த முத்திரையை வச்சுட்டு இல்லை கொஞ்ச நேரம் இருக்கணும். அவங்களுக்கு அந்த மனசு வரணும். நான் விடணுங்கிற மனசு வந்து இதை பண்ணாங்கன்னா காலையில் 10 நிமிஷம், ஈவினிங்கில் 10 நிமிஷம் பண்ணாங்கன்னா, இந்த முத்திரையை பண்ணாங்கன்னா நிச்சயமாக அந்த இதில் வர முடியும். அது மட்டும் இல்லை, ரேக்கி கற்றுக்கணும். ரேக்கி தீட்சையில் ஒன்ஸ் த ஆறாவும் சக்கராவும் பேலன்ஸ் ஆகிறப்ப என்ன ஆகும்னா, நமக்கு ரொம்ப இப்போ ஒரு இதை நீங்கள் மெதுவாக தடுறது வேறு, வேகமாக தடுறது வேறு இல்லையா? அந்த வேகம் நமக்கு அதில் கிடைக்கும். புரிஞ்சிச்சா? வேண்டாத எண்ணங்கள், வேண்டாத செய்திகள் நம்ம உடம்பு விட்டு போனால் அது ரேக்கியில் நிறைய நடக்குது கண்ணுங்களா, நிறைய நடக்குது. ஸோ இது வந்து நம்ம உடம்பையே மனசையுமே சேஞ்ச் பண்ணுற விஷயம் எதுன்னா ஈஸியாக வந்து லேப்டரைட் ஒன்று. இன்னொன்று வந்து நம்மளுடைய ரேக்கி இனிஷியேஷன் வாங்கியே ஆகணும். வாங்கிட்டு அவங்க பல இதெல்லாம் வச்சு பண்ணுறப்ப ஈஸியாக வந்து they can come out of the thing. இன்னும் நிறையா இருக்குது, அது நிறையா வரலாம் கவனிங்க. உங்கள் சக்கராவை பற்றி நான் பேச போகிறேன். 7 சக்கரா பற்றி பேசுகிறப்ப அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அதை நீங்கள் பிடிச்சிட்டிங்கனாலே போதும். சோலார் பிக்சல்ஸை பற்றி பேசுவேன், கிரவுண்ட் சக்கரா பற்றி பேச போகிறேன். எல்லா சக்கரா பற்றி பேசுகிறப்ப அதை 7 நாள் கவனிச்சிங்கன்னா அதுலேருந்து எல்லாத்துலேருந்து வெளியே வந்துடலாம். ஓகே, ஐ லவ் யூ ஆல் மை லவ்லி சில்ட்ரன். குட் லக் கண்ணுங்களா, பாய்.